இன்றைய வேத வசனம் சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வில்லியம் நகேண்டா ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு சுவிசேஷகர். அவர் தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். சுவிசேஷ பணியின் காரணமாக அவர் வெளிநாட்டில் இருந்தபோது அவருடைய மனைவி ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அந்த கடிதத்தோடு அவருடைய 3 வயது மகன் கிறிஸ்டோபர் எழுதிய கடிதமும் இருந்தது. அதை கண்டு அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அது தனது பிள்ளையின் ஆழமான அன்பை சுமந்து வந்தது என்பது மட்டும் நிச்சயம். அதை குறித்து ஒரு முறை அவருடைய மனைவி சொன்னார்கள், ஒரு நாள் நான் உங்களுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். அம்மா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க என்று என் மகன் கேட்டான். அப்பாவுக்கு கடிதம் எழுதுகிறேன் என்றேன். அப்படியானால் நானும் அப்பாவுக்கு கடிதம் எழுதுவேன் என்று நான் எழுதி கொண்டிருந்த பேனாவையும் பேப்பரையும் கேட்டான். உடனே நான் அவனுக்கு ஒரு பென்சிலையும் பேப்பரையும் கொடுத்து, நீ அப்பாவுக்கு கடிதம் எழுது என்று கொடுத்தேன். அவன் அந்த பேப்பர் முழுவதிலும் தன் கைவந்த மட்டில் கிறுக்கி வைத்தான். பின்னர், அம்மா, இதுதான் நான் அப்பாவுக்கு எழுதியிருக்கிற கடிதம், இதை அப்பாவுக்கு அனுப்புங்க என்று சொல்லி கொடுத்தான். நானும் அவனை உற்சாகப்படுத்தும் வகையில், இது கிறிஸ்டோபர் தன் அப்பாவுக்கு எழுதியிருக்கும் கடிதம் என்று எழுதி அதையும் உங்களுக்கு அனுப்பி வைத்தேன் என்றாள். அந்த கடிதம் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது பாருங்கள். பிள்ளையின் அன்பின் இருதயத்தை அப்பா கண்டு உருகினார். அருமையானவர்களே, இதை போலத்தான் நாம் செய்யும் ஜபங்களிலே மிகவும் அருமையாக தெளிவாக சொல் அலங்காரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோமா இல்லையா என்பதை அவர் கவனிப்பதில்லை. அன்போடு அப்பா என்று உரிமையோடு மகனாக மகளாக நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறத அவர் கேட்க விரும்புகிறார். நீங்கள் அவரை நேசிப்பதை உங்கள் ஜெபத்தில் அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நாம் ஜெபிக்கும்போது கேட்டு அவர் பதில் கொடுக்கிறார். அப்பாவை நேசிக்கிற நாம் எப்படி வேணாலும் அவரிடம் ஜெபிக்கலாம், எப்போது வேண்டாலும் அவரிடம் ஜெபிக்கலாம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆவலுள்ளவராக இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு பதிலையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏசப்பாவோடு பேச ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்வீர்களா? அதிகாலை நேரம் சிறந்த நேரம், மாலை நேரம் சிறந்த நேரம், இரவு நேரம் சிறந்த நேரம். தானியேல் 3 நேரமும் ஜெபித்தார். கர்த்தர் தானியேலுக்கு தம்முடைய உள்ளத்தையே வெளிப்படுத்தினார். கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறதெல்லாம் வெளிப்படுத்தினார். அப்பாவோடு அன்போடு நாம் பேசும்போது நமக்கும் அவருடைய உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். தினமும் ஜெபிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே, தகப்பனிடம் பிள்ளை பேசுவது போல உம்மோடு ஒவ்வொரு நாளும் பேச கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த அன்பின் உறவுக்குள்ள, அந்த அன்பின் பிணைப்புக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் வந்துவிட உதவி செய்யுங்கப்பா. அந்த உறவு மென்மேலும் பலப்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோராது ஜபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தய கேட்டும் பாதம் வந்தே, எந்தன் ஜப வேளையுமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே.
பாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே.